சிறகடிக்க ஆசை சீரியலில் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக எல்லோரும் ஆசையா முத்துவோட பாட்டி ஊருக்கு கிளம்பினாங்க. அங்க ஒரு கோயில் பூஜைக்காக ஃபேமிலியோட போறாங்க. அந்த கோயிலுக்குள் தான் ரோகிணியின் பூர்வ ஜன்ம ரகசியமே அவளை தேடி வரப்போகுதுன்னு அவளுக்கு அப்போ தெரியாது. ஆம், அங்குதான் ரோகிணி தன்னோட அப்பாவுக்கு திதி கொடுக்க வந்திருக்க. அதை யார் பார்க்கிறாங்க தெரியுமா? நம்ம மீனா. லக்ஷ்மி ஏற்பாடு செய்திருந்த அந்த பூஜையில் கிருஷியும் அழைச்சிட்டு வந்திருந்தா ரோகிணி. குளக்கரையில் ரோகிணி தன்னோட அப்பாவுக்கு திதி கொடுக்கிறதை மீனா பார்த்ததும், ரோகிணிதான் கல்யாணி என்கிற அத்தனை கால ரகசியமும் மீனாவுக்கு அன்னைக்கு அம்பலமாகுது. அடப்பாவமே, நடந்தது என்னன்னு விரிவாக பார்ப்போமா? கோபத்தில் பற்றி எரியும் மீனா. ரோகிணியை பார்த்து நீ மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு, அதுக்காக யாரை வேணா எத்தனை தடவை வேணா ஏமாத்துறது சரின்னு ஒருத்தியோட மனசு எப்படி நினைக்கும்? இதுக்கு மேல உன்னை ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது. உன்னை பத்தி எல்லா உண்மையும் வீட்ல சொல்லத்தான் போறேன் என்று கடுகெடுத்து கிளம்புறாங்க. மீனா கிளம்புறதை தடுத்து அவ கால்ல விழுந்து கதறா ரோகிணி. பிளீஸ் மீனா, என் வாழ்க்கை, என் உசுரு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நான் செஞ்சது தப்புதான், பெரிய தப்புதான். தயவு செஞ்சு இதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க மீனான்னு கண்ணீரும் கம்பலையுமா கெஞ்சறான். பக்கத்துல இருந்த சின்ன பையன் கிருஷும், ஆண்டி பிளீஸ் சொல்லிடாதீங்கன்னு பாவமா கெஞ்சிடறான். ஆனால் மீனா அதற்கெல்லாம் அசையல. கோபத்துல பொங்கி நின்ன அவளோட மனசு கரையவே இல்லை. இப்போ ரோகிணிக்கு ஒரே வழி, உணர்ச்சி வசப்பட்டு மீனாவை மிரட்டுறதுதான். சட்டென்று கிருஷை அழைச்சிக்கிட்டு வேக வேகமா குளக்கரைக்கு ஓடுறா. எல்லார்கிட்டையும் போய் சொல்லு மீனா, இனிமே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு ஆகும்போது நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் இல்லைனா என் செல்ல பையனுக்கு யாரு இருக்கா? அவனை அனாதையா இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போக மாட்டேன். நானும் என் பையனும் சேர்ந்து செத்து போறோம். நான் தேடின வாழ்க்கை எனக்கு கிடைக்கலைனா நான் வாழ்றதே வீணா போகும் மைனஸ் அப்படின்னு சொல்லி குளத்துல குதிக்கிறதா மிரட்டுறா ரோகிணி. மீனா இதை சற்றும் எதிர்பார்க்கல. கிருஷையும் இழுத்துக்கிட்டு, நானும் என் பையனும் இந்த குளத்துல விழுந்து சாக போறோம்னு கத்திட்டே தண்ணிக்குள்ள குதிக்க போறா ரோகிணி. இத பார்த்த மீனா பதறிப்போய் அவளை தடுத்து நிறுத்துறா. இப்போ சொல்லுங்க மீனா, இந்த உண்மையெல்லாம் வீட்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க ரோகிணி திரும்ப கேட்க. மீனாவுக்கு இப்போ பயங்கர குழப்பம். என்ன செய்யறதுன்னு தெரியாம நீண்ட நேரம் யோசிக்கிறா. மனசுக்குள்ள 1000 கேள்வி. ஆனால் ஒரு முடிவுக்கு வந்து இறுதியா சரி, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறா. இதற்கு பிறகு வேறு வழி இல்லாம 2 பேரும் கோயிலுக்குள் வந்து பூஜையில் கலந்துக்கிறாங்க. ஆனா மீனாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம், ஏமாற்றமும் கோபமும் கவலையும் கலந்து கடும் அப்செட்ல உட்கார்ந்திருக்கா. எல்லாரும் அவளை பார்த்து என்ன ஆச்சுன்னு பரிவோட கேட்க அவ என்ன பதில் சொல்லிருப்பா? ரோகிணியோட ரகசியம் இப்படியே மறைந்திருக்குமா? இந்த அதிர்ச்சியான திருப்பங்களுக்கு பிறகு இனி என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோடுகள்ல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.